அடங்கா காதல் திமிரே. அத்தியாயம் 12. வரவேற்புரை. சிறப்பு விருந்தினர் உரை முடிந்த பின்னர் புதிய மருந்து குறித்த அறிவிப்பை கூறுவதற்காக பிரபஞ்சன் பேச அழைக்கப்பட்டான். அனைவரது கரகோஷத்திற்கு மத்தியில் மைக்கின் முன்னே போய் நின்றவன் தனது கழுத்தை இறுக்கி பிடித்திருந்த டையை சற்று தளர்த்தி விட்டபடி பேச ஆரம்பித்தான். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இன்னைக்கு நம்ம கம்பெனிக்கு மட்டும் இல்ல, மருந்தியல் துறைக்கும் மருத்துவத்துறைக்கும் கூட மிக முக்கியமான நாள். உலகம் முழுவதும் வீகன் உணவு முறையை பின்பற்றவங்களுக்கு ஏற்படுற உடல் மற்றும் உளவியல் ரீதியான பிரச்சனைகளுக்காக கடந்த சில மாதங்களா நான் என் ஆய்வுல கண்டுபிடிச்ச மருந்த இந்த உலகத்துக்கும் உங்களுக்கும் அறிமுகப்படுத்த போற நாள் என்று சொல்லி அவன் நிறுத்தவும் அனைவரும் மீண்டும் கரகொலி எழுப்பினர். திரும்பி தனது பக்கவாட்டில் அமர்ந்திருந்த ஆண்ட்ரூஸை பார்த்தவன், இவ்வளவு குறுகிய காலத்துல என்னால இந்த மருந்தை வெற்றிகரமா கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னா அதுக்கு முழு முதற் காரணம் இந்த கம்பெனியோட சிஇஓ மிஸ்டர் ஆண்ட்ரூஸ் தான். அவர் கொடுத்த ஊக்கமும் சப்போர்ட்டும் தான் என்னை இப்போ உங்க எல்லார் முன்னாடியும் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு என்றதும் அவரது முகத்தில் பெருமையும் கர்வமும் கூடவே சிரிப்பும் ஒரு நொடி தோன்றி மறைந்தது. கீழே அமர்ந்திருந்த சம்யுக்தாவோ மனதிற்குள் கடவுளை வேண்டியபடி முகத்தில் பதட்டத்தை கூட்டி பிரபஞ்சன் பேசுவதை கவனித்து கொண்டிருந்தாள். தொடர்ந்து பேசியவன், ஆனா என்னதான் வெற்றிகரமா நான் என்னோட புதிய கண்டுபிடிப்பை இந்த உலக பயன்பாட்டுக்காக கொண்டு வந்தாலும் அதுல இருக்கிற சாதக பாதக விஷயங்களை முழுசா ஆராயணும். ஒரு விஞ்ஞானியா அது செய்யறது என்னோட கடமையும் கூட என்று அவன் சொன்னதை கேட்டதும் ஆண்ட்ரூஸ் தனது புருவங்களை சுருக்கினார் என்றால் சம்யுக்தாவோ புரிந்த பாவனையுடன் புன்னகை புரிந்தாள். வீகன் மருந்துக்கான ஆய்வோட இறுதியில இந்த மருந்து எப்படி வேலை செய்யறதுங்கிறத தெரிஞ்சுக்க அதை சோதனைக்கு உட்படுத்தினோம். முதல் கட்ட சோதனையில எந்த குழப்பமும் இல்லை. ஆனா 2வது முறை செஞ்ச சோதனையில எங்களுக்கு கிடைச்ச ரிசல்ட் பாசிட்டிவா இருக்கல. இந்த மருந்தை சாப்பிட்ட சிலருக்கு சிறுநீரக தொற்று ஏற்பட்டுருச்சு. அதனால இப்போதைக்கு இந்த மருந்தை என்னால் மருத்துவத்துறைக்கு அறிமுகப்படுத்தவோ அல்லது பரிந்துரைக்கவோ முடியாது என்று கூறவும் அதை கேட்டு தலையில் இடி விழுந்தது போன்று உறைந்து போய்விட்டார் ஆண்ட்ரூஸ். தன் கணவனின் புத்திசாலித்தனமான செயலை கண்டு மிகுந்த மகிழ்ச்சி அடைந்த சம்யுக்தா அவனையே இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள். பிரபஞ்சனின் உரையை கேட்டதும் அங்கு வந்திருந்தவர்களிடமிருந்து சலசலப்பு எழுந்தது. அங்கே முன் வரிசையில் அமர்ந்திருந்த பத்திரிகை நிருபர்களில் ஒருவர் எழுந்து, அப்புறம் எதுக்காக இந்த அறிமுக விழாவை ஏற்பாடு செஞ்சீங்க என்று கேட்கவும், இந்த மருந்தோட ரிசல்ட்டை பற்றி மிஸ்டர் ஆண்ட்ரூஸ் கிட்ட நான் எவ்வளவோ எடுத்து சொன்னேன். ஆனால் அவருக்கு அதெல்லாம் ஒரு பொருட்டாவே தெரியல. என்னை ரொம்ப வற்புறுத்தி தான் இந்த மீட்டிங்க்கு ஏற்பாடு பண்ணாரு. ஒரு கட்டத்தில் இதை நான் செய்ய மாட்டேன்னு சொன்னப்போ என்னை கொலை செஞ்சுடுவேன் மிரட்டினாரு. என்னதான் நான் இந்த கம்பெனியோட தலைமை விஞ்ஞானியாக இருந்தாலும் ஒரு சாதாரண மனுஷனா பணமும் புகழும் இருக்கிற அவரை என்னால் எதிர்க்க முடியலை. அதனால தான் இந்த உண்மையை உலகத்துக்கு தெரியப்படுத்தணும்னு இந்த மேடை வரைக்கும் வந்தேன் என்று பேசியவன் கொலை வெறியுடன் தன்னை முறைத்து கொண்டிருந்த ஆண்ட்ரூஸை திரும்பி பார்த்து அவருக்கு மட்டுமே புரியும்படியான விஷமச் சிரிப்பை உதிர்த்தான். தொடர்ந்து, உங்க நேரத்தை வீணடிச்சதுக்காக எல்லார்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இனிமே நான் ஆல்ஃபா நிறுவனத்துக்காக வேலை செய்ய மாட்டேன் என்றவன் தனது கோட் பாக்கெட்டில் இருந்த ஒரு காகிதத்தை வெளியே எடுத்தபடி, இதோ என்னோட ரெசிக்னேஷன் லெட்டர் என்றான். அதற்கு மேல் அங்கே தனக்கு எந்த வேலையும் இல்லை என்பது போன்று ஆண்ட்ரூஸிடம் சென்றவன் அவருடன் கை குலுக்கியபடி, உன் கம்பெனிக்காக நீ கட்டி காப்பாற்றி வச்சிருந்த பேரு புகழ் எல்லாத்தையும் எப்படி ஒரே நிமிஷத்தில் தரைமட்டம் ஆக்குனேன்னு பார்த்தல்ல. நான் மீடியா கிட்ட சொன்னதை வச்சு இனிமே உன் கம்பெனி ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் ஆய்வு செய்ய ஆட்கள் வருவாங்க. இனிமே நீ கனவுல நினைச்சா கூட உன் சாம்ராஜ்யம் உடைஞ்சு போறத உன்னால தடுக்க முடியாத ஆண்ட்ரூஸ் என்றவன் இறுதியாக குட் பை என்று சொல்லிவிட்டு விறுவிறுவென மேடையிலிருந்து கீழே இறங்கினான். இப்படிப்பட்ட புத்திசாலித்தனமும் உயர்ந்த குணமும் கொண்ட கணவனை தனது அவசர புத்தியால் காயப்படுத்தி விட்டோமே என்று நினைத்து அவனையே விழிகளால் நிறைத்தபடி நின்றிருந்தாள் சம்யுக்தா. சிறிது நேரம் கழித்து ஒலிவியா தன் தோளை தொடவும் தான் யோசனை கலைந்தவள், நான் உன்கிட்ட அப்புறம் பேசுறேன் ஒலிவியா என்றபடி தன் கணவனை தேடினாள். மேடையில் நிருபர்கள் ஆண்ட்ரூஸை சூழ்ந்து கொண்டு சரமாரியாக கேள்வி கேட்பதை கண்டவளுக்கு பிரபஞ்சன் அங்கு இல்லை என்று தெரிந்ததும் ஒரு நொடி யோசனையுடன் நின்றாள். மறுநொடியே மின்னல் வெட்டியது போன்று அன்று அவன் சொன்ன வார்த்தைகள் நினைவு வர வேகமாக அந்த இடத்தை விட்டு வெளியேறியவள் லிஃப்டில் ஏறி கீழ்த்தளத்திற்கு சென்றாள்.
ஹீல்ஸ் அணிந்திருந்ததால் வலியெடுத்த தனது பாதங்களை கூட பொருட்படுத்தாமல் வேகமாக ஓடி சென்றவள் அந்த கட்டிடத்திலிருந்து வெளியே வந்தாள். வாகனம் நிறுத்துமிடத்திற்கு அருகே யாரிடமோ போனில் பேசிக்கொண்டு தனக்கு முதுகு காட்டியபடி நின்றிருந்த பிரபஞ்சனை கண்டதும் வெளிநீர் சடசடவென வழிந்தோட அவனை நோக்கி ஓடினாள் சம்யுக்தா. அவனை நெருங்கியதும் பின்னாலிருந்து அவனை இறுக்கமாக அணைத்து கொண்டவள், என்னை மன்னிச்சிரு பிரபா, என் அவசர புத்தியால உன்னை தேவையில்லாம காயப்படுத்திட்டேன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு என்று கூறி அழ ஆரம்பித்தாள். அவள் தன்னை திடுமென வந்து அணைப்பாள் என்று எதிர்பார்க்காதவனோ அலைபேசியை அணைத்துவிட்டு திரும்பி அவளை தன் மார்போடு அணைத்து கொண்டான். அழக்கூடாது பேபி, நீயும் நானும் இதுவரைக்கும் அனுபவிச்சதெல்லாம் போதும். இனிமே உன் கண்ணில் நான் கோவத்தையோ கண்ணீரையோ பார்க்கவே கூடாது என்றபடி தன்னவளின் முகத்தை தன் கரங்களில் ஏந்தி கொண்டவன் அவளது அழகிய வதனம் முழுவதும் இதழ் ஒற்றினான். கணவனின் முத்த மழையில் ஒரு நொடி தடுமாறியவள் மறுகணமே சுற்றுப்புறம் உணர்ந்து, பிரபா, எல்லாரும் பார்க்குறாங்க என்றாள் நாணத்துடன். அவள் சொன்னதை கேட்டதும் அசடு வழிந்தபடி நின்றவன், வா என்று அவளது கரம் பற்றி அழைத்து கொண்டு தனது காரில் ஏறினான். அடுத்த 20 நிமிடங்களில் அவர்கள் சென்ற கார் பிரபஞ்சனின் வீட்டை அடைந்தது. தாங்கள் முதலில் இருந்த வீடு அல்லாமல் வேறொரு புதிய வீட்டிற்கு அவளை அழைத்து சென்றிருந்தான் பிரபஞ்சன். வீட்டை சுற்றும் முற்றும் பார்த்தபடியே உள்ளே வந்தவளிடம், உட்காரு சம்யு என்றவன் சோஃபாவில் அமர்ந்தவளிடம் ஒரு கப் நீரை அருந்த சொல்லி கொடுத்துவிட்டு அவள் அருகே நெருக்கமாக அமர்ந்து கொண்டான். சம்யுக்தாவோ அவனிடம், தன்னோட பேராசைக்காக நம்மளை திட்டம் போட்டு பிரிக்க அந்த ஆண்ட்ரூஸ்க்கு எப்படி மனசு வந்தது? உண்மை என்னன்னு தெரியாம நான் வேற உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிரு பிரபா என்று கூறி மீண்டும் அழுதவளின் கண்ணீரை துடைத்து விட்டவன், சம்யு, இனிமே நீ அழக்கூடாதுன்னு சொன்னேன்ல என்றான் கடுமையாக. அவளது அழுகை சற்று ஓயும் மட்டும் காத்திருந்தவன், எல்லாம் கனவு மாதிரி இருக்கு சம்யு, முதல்ல நீ என்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைச்சு உன் மேல இருந்த கோபத்துல உன்னை பழி வாங்கத்தான் அந்த கம்பெனிக்கு வந்தேன். அப்போ இருந்த கோபத்துல லிண்டாவை பத்தி சுத்தமா மறந்துட்டேன் என்றவன் தான் உண்மையை அறிந்து கொண்ட விஷயத்தை பற்றி அவளிடம் கூறினான். நம்ம குழந்தை என்று ஒரு நொடி கண்கள் மூடி திறந்தவன், என்னைக்கு நம்ம குழந்தை விஷயத்தை பத்தி என்கிட்ட சொன்னியோ அன்னைக்குதான் எங்கேயோ தப்பு நடந்திருக்குன்னு என் புத்திக்கு உரைச்சது. தேவையில்லாம உன்னை வேற கொஞ்ச நாள் கஷ்டப்படுத்திட்டேன், என்னை மன்னிச்சிரு பேபி என்றான். தன் கணவன் மீண்டும் தன்னிடமே வந்து விட்டான் என்று நினைத்து நிம்மதியுடன் அவனது மார்பில் தஞ்சமடைந்தவள், போதும் பிரபா, இப்படி மாத்தி மாத்தி சாரி சொல்லிட்டு இருந்தா என்ன அர்த்தம் எனவும், ஆமாமா, நம்ம முட்டாள்தனத்தால முழுசா 2 வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டோம், இனிமே ஒரு நிமிஷம் என்ன, ஒரு செகண்டை கூட நான் விட்டு வைக்க போறதில்ல என்று கண்களில் காதல் இழையோட பேசியவனை கண்டு வெட்கச் சிரிப்பு சிரித்தாள் சம்யுக்தா. பின்னர் ஒருவர் மற்றவரது அணைப்பில் சில நிமிடங்கள் கரைய, என்ன இருந்தாலும் நான் உன்னை நம்பி இருக்கணும் பிரபா, கணவன் மனைவி உறவுக்கு அடிப்படையே நம்பிக்கை தானே, அதுவும் உன்னை காதலிச்சு கல்யாணம் பண்ண பிறகு நான் உன்னை முழுசா நம்பி இருக்கணும் என்றவளின் தீவிர பேச்சு அவனுக்கு பிடிக்கவில்லை என்றதும் சட்டென தனது இதழால் அவளது இதழ் மூடினான் பிரபஞ்சன். நீண்ட நேரத்திற்கு பிறகே அவளது இதழுக்கு விடுதலை அளித்தவனிடம், நீ என்னமோ அந்த ஆண்ட்ரூஸை பழி வாங்குறேன்னு சொல்லி உன்னோட கண்டுபிடிப்பு தோல்வி அடைஞ்ச மாதிரி மீடியா கிட்ட சொல்லிட்ட, இனிமே என்ன பண்றது, இந்த ஃபெயிலியர் உன் கேரியர்ல ஒரு பிளாக் மார்க் ஆயிடுமே என்றாள். பிரபஞ்சனோ, அதெல்லாம் பத்தி யோசிக்காமலாம் உன் புருஷன் அந்த ஆண்ட்ரூஸ்க்கு எதிராக இறங்கியிருப்பேன்னு நினைக்கிற என்றவன், இன்னும் 6 மாசம் கழிச்சு இந்த மருந்துல இருக்கிற எல்லா சைடு எஃபெக்டையும் சரி பண்ணிட்டோன்னு ஒரு ப்ரெஸ் மீட் அரேஞ்ச் பண்ணி மீடியாவுக்கும் மெடிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் தெரியப்படுத்திட்டு நமக்கு சொந்தமா ஒரு கம்பெனியையும் ஆரம்பிச்சு இந்த மருந்தை லான்ச் பண்ணிட வேண்டியது தான். அப்புறம் பாரு அந்த ஆண்ட்ரூஸோட நிலைமைய, அவன் கம்பெனிக்கு காலம் முழுக்க போட்டியா இருந்து ஒவ்வொரு நாளும் அவனுக்கு தண்ணி காட்டிடுறேன் என்றதும் தன் கணவனை நினைத்து மிகுந்த சந்தோஷமும் பெருமையும் பட்டாள் அவள். அவளிடம், எனக்கும் உன்கிட்ட ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா பேபி என்று திடீரென கேட்டவனிடம் கண்களில் சுவாரஸ்யத்துடன் என்னவென்று அவள் கேட்கவும், உன்னோட கோபமும் திமிருந்தான் என்று பதிலளித்தான் பிரபஞ்சன். அதை கேட்டு அவனை செல்லமாக முறைத்தவள், அப்படின்னா என்ன திமிரு பிடிச்சவன் சொல்றியா
என்றாள் பொய் கோபத்துடன். தன் மனைவியின் அந்த செல்ல கோபம் கூட அவனுக்கு காதலை கூட்ட அவளது மூக்கை பிடித்து வலிக்காமல் ஆட்டியவன், ஆமா, திமிரு பிடிச்சவதான். எனக்கு மட்டுமே விருப்பமான இந்த உலகத்திலேயே என்னை அதிகமா நேசிக்கிற காதல் திமிர் பிடிச்சவ என்றவனை பார்த்து காதலுடன் புன்னகைத்தவள் தன் கணவனை விட்டு இனி ஒருபோதும் பிரிய போவதில்லை என்றபடி அவனை இறுக்கமாக அணைத்து கொண்டாள் சம்யுக்தா. இருவரின் நேசமும் காதல் திமிரும் காலம் முழுவதும் அவர்களை பிரியாமல் வாழ வைக்கும் என்கிற நம்பிக்கையுடன் நாமும் வாழ்த்தி விடைபெறுவோம். இந்த கதைக்கு நீங்க எல்லாரும் கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்றவங்களுக்கும் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். அடுத்தடுத்து நம்ம சேனல்ல வரப்போற கதைகளை கேட்கவும் ரசிக்கவும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சீக்கிரமே இன்னொரு புதிய கதையுடன் உங்க எல்லோரையும் சந்திக்க வரேன். அது வரைக்கும் டேக் கேர், பை பாய்.